வணக்கம். தடுமாறி நின்ற மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் சட்டென எழுந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக மாநிலங்களவை எம்பிக்களான மதிமுகவை சேர்ந்த வைகோ, திமுகவை சேர்ந்த வில்சன், சண்முகம், முகமது அப்துல்லா, பாமகவின் அன்புமணி ராமதாஸ், அதிமுகவில் சந்திரசேகர் ஆகியோரது பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைகிறது. அதன்படி இதற்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் கவிஞர் சல்மா, வில்சன், சிவலிங்கம் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அண்மையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அத்துடன் ஒரு இடத்தை மட்டும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனுக்கு திமுக ஒதுக்கியது. அதன்படி மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றைய தினம் திமுக சார்பில் கவிஞர் சல்மா, வில்சன், சிவலிங்கம் ஆகியோர் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இவர்களைத் தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரது முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. அதாவது இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவை கூடுதல் செயலாளரிடம் தனது வேட்புமனுவை கமலஹாசன் அவர்கள் சமர்ப்பித்தார். அப்போது கமலஹாசன் அவர்களது கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். அப்போது கமலஹாசன் அவர்கள் முதல் முறையாக எம்பியானதால் சில வழிமுறைகளை அங்கிருந்தவர்கள் கமலஹாசனுக்கு சொல்லிக் கொடுத்தனர். அதன்படி ஒரு இடத்தில் கமலஹாசன் அவர்கள் என்ன செய்தென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த போது சட்டென அமர்ந்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எழுந்து கமலஹாசன் அவர்களுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது வழிகாட்டுதல்படி கமலஹாசன் அவர்கள் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் கமலஹாசன் அவர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மய்யம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். திமுக அதிமுகவிற்கு மாற்று கட்சியாகவும் மக்களின் நம்பிக்கையை பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசியில் அவருக்கு தோல்வியே மிஞ்சியது. அதாவது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தனித்து போட்டியிட்டது. இதையடுத்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இந்த தேர்தல்களில் 2.5% வாக்குகளை மட்டுமே மக்கள் நீதி மய்யம் பெற்றது. அதனைத் தொடர்ந்து 2021 தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவை எதிர்த்து கருத்துக்களை தெரிவித்து வந்த கமலஹாசன் திமுகவுடன் நெருக்கம் காட்டி வந்தார். பின்னர் 2024 மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதையும் கமலஹாசன் அவர்கள் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோடு மிகவும் நெருக்கமானார். அந்த வகையில்தான் இன்றைய தினம் கமலஹாசன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த போது கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் உடனிருந்தார். உடனிருந்ததோடு மட்டுமல்லாது கமலஹாசன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய பல்வேறு உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுத்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அந்த வகையில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு கமலஹாசன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் போட்டியிடுகிறது. அதன்படி திமுக கூட்டணியில் கணிசமான தொகுதிகளை பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் கமலஹாசன் அவர்கள் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கட்சிகளையும் திமுகவையும் ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கமலஹாசன் அவர்கள் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்த போது அவரது கோரிக்கையை ஏற்று அவருடன் இருந்ததோடு மட்டுமல்லாது கமலஹாசன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய பல்வேறு உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.